மெத்து மெத்துன்னு இந்த பூ மாதிரி இட்லி நீங்கள் கிரைண்டரில் மாவு அரைச்சி கஷ்டப்பட வேண்டாம். மிக்சிலே ஈஸியாக அரைக்கலாம். எப்படின்னு சொல்கிறேன் வாங்க. இட்லி ரவை வாங்கிக்கோங்க. இது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் இப்போ கிடைக்கிது. வீட்டில் ஒரு டம்ளர், எந்த டம்ளர் வேணால் எடுத்துக்கலாம். ஒரு டம்ளரில் உளுந்து, முழு உளுந்து அளந்து போட்டுக்கோங்க. ஒரு டம்ளர் உளுந்துக்கு 2.5 டம்ளர் இட்லி ரவை ஊற வைக்கணும். உளுந்தை நல்லா அலசி கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடுறேன். 2 மணி நேரம் ஊறணும். உடனேயே இட்லி ரவையையும் நல்லா தண்ணி ஊற்றிட்டு, அந்த தண்ணியை இது களைய முடியாது இல்லையா, தண்ணியை மேலாக கொட்டிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ரெண்டையுமே 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. நல்லா ஊறின உடனே உளுந்தை தனியாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. உளுந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாகவே அரைச்சிக்கலாம். இப்போ இந்த இட்லி ரவைக்கு மேலே இருக்கிற தண்ணியை ஜாக்கிரதையாக வடிச்சிட்டு இட்லி ரவையை நல்லா பிழிஞ்சு, உங்களால் கையால் எவ்வளோ தூரம் பிழிய முடியுமோ பிழிஞ்சு அப்படியே அரைச்சி வச்சுருக்கிற உளுந்து மாவோடு சேர்த்துக்கோங்க. முதல்ல உப்பு போட்டுக்கோங்க, கல் உப்பு. அப்புறம் அந்த அரைச்சி வச்ச உளுந்தை போட்டுக்கோங்க அந்த பாத்திரத்தில். அதுக்கப்புறம் இந்த இட்லி ரவை ஊறி இருக்குது இல்லையா 2 மணி நேரம், அதனால பிழிஞ்சிட்டு அதை அப்படியே அந்த மாவோடு சேர்த்து நல்லா கையால் கரைச்சி வச்சுருங்க. நீங்கள் உளுந்தே நல்லா தண்ணி விட்டு தாராளமாக அரைச்சிருக்கிறதுனால அது கரெக்டாக அந்த இட்லி மாவு பதத்தில் இருக்கும். அப்படி வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ராவாக. ஸோ இதை அப்படியே எடுத்து வச்சிட்டேன். நான் நைட் ஒரு 7 மணிக்கு அரைச்சேன். காலையில் ஒரு 5:30 மணிக்கு நல்லா பொங்கி வந்துருச்சு மாவு. ஸோ அதை தட்டில் இட்லியாக ஊற்றி நமக்கு எப்படி வேணுமோ, பொடி இட்லி வேணும்னா பொடி இட்லி பண்ணிக்கலாம், இல்லைனா மினி இட்லி, சாம்பார் இட்லி எப்படி வேணும்னாலும் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி இட்லி இருக்கும். டேஸ்ட் அதே மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும்.